கல்யாணம் ஆகாம இருந்திருந்தா உங்களுக்கு இந்த பிரச்சனை எல்லாம் வந்திருக்காது. எல்லாம் இந்த பாவியாலதான். சாதாரண பாவியா? படுபாவி, மூதேவி, பீட, சனி, இந்த அழாத தங்கச்சி, இன்னைக்கு சாந்தி முகூர்த்தமா, சந்தோஷமா இருக்கணும். இன்னைக்கு சாந்தி முகூர்த்தம் கிடையாதியா? நான் வரல. அது மட்டும் தனியா நடக்குமா? மாப்பிள, உங்க மனநிலை சரியில்லைன்னு நினைக்கிறீங்க. அதுக்காக என் தங்கச்சி வாழ்க்கையை பாழாக்குதாதீங்க. பாவிகளா, பூக்காரியை கொண்டு வந்து சம்சாரங்களே, போற போக்குல முக்குமா போறவெல்லாம் கொண்டு வந்துருங்க போல இருக்கு. மாப்பிளைக்கு எப்பவுமே தமாஷ் தாமா. தங்கச்சி நீ வாமா, சாந்தி முகூர்த்தம், நாம குடிச்சிட்டு ரெடி ஆயிடலாம். வாமா வா. பாவிங்களா, என்னோட சாந்தி முகூர்த்தத்துக்கு இவங்க குளிச்சு ரெடியாறாங்களா? ரொம்ப மோசமான பாத்தீங்களா இருக்கும் போல இருக்கு. யோ, என்னையா நினைச்சிட்டு இருக்கீங்க? வாயா வா. யார் நீ? உன் பொண்ணுக்கு சாந்தி கல்யாணமா? ஒரு நாளைக்கு ஒரு சாந்தி கல்யாணம் தான். போ போயிட்டு நாளைக்கு வா. சிகாமணி, என்ன மட்டும் நீ போன்னு சொல்லாத சிகாமணி. ஏன்? நான் தான் அதிர்ஷ்டம். அதிர்ஷ்டமா? அதிர்ஷ்டம் எப்பாவது ஒரு தடவை கதவை தட்டும். ஆமா, கதவை தட்டும். ஆனா இப்ப காலிக்கு மேல அடிச்சுது. விஞ்ஞானம் எவ்வளவு முன்னேறி போச்சு. அதனால இப்பெல்லாம் அதிர்ஷ்டம் எப்பவும் ஒரு தடவை காலிங் மேல அமுக்கும். அமுக்கும்? உன் வாழ்க்கையில இந்த கஷ்டம் எல்லாம் போச்சு. நான் சொல்றபடி கேட்டு நட, நீதான் ஜெயிப்ப. நான் என்ன செய்யணும்? ஒன்னும் செய்ய வேண்டாம். அத சொல்லவா நீ காலிங் பெல் அமைக்கின? அவங்க இங்க வரத்துக்குள்ள ஓடிடலாம். வா வா, அஸ்வினி நாச்சப்பா மாதிரி ஓடுவோம். வா சிகாமணி, அதிர்ஷ்டம், நல்ல நேரம், சுபதினம் எல்லாம் நான் தான். ஆலய தீபம், கைதியின் தேதி, வீட்டுல எலி, வெளியில புலி, எல்லாம் திரும்ப பேராவே சொல்றியா? நான் உன் கண்ணுக்கு மட்டும் தான் தெரியுவேன். மத்தவங்க கண்ணுக்கு தெரிய மாட்டேன். அப்படியா? இது டாக்டரோட கிளினிக். கொஞ்ச நாள் டாக்டர் நடி. நான் படிச்சது மெக்கானிக். நான் எப்படியா டாக்டரா நடிக்க முடியும்? ரெண்டையும் கலந்து சமாளி. நான் தான் உன் கூடவே இருக்க போறேனே. அப்படியா? மறுபடியும் இந்த மயில் பண்ண பாத்தீங்கன்னா என்ன செய்யணும்? அவன் சொல்றபடி கேட்டு நட. அப்படியா? அங்க ஏதோ திருப்பமே கிடைக்க போகுது. நான் வேற கூட இருக்கேன். ஓகே, ஆல் தி பெஸ்ட். ஹலோ ஹலோ ஹலோ. அதிர்ஷ்டம். எவனோ வந்தான் போயிட்டான், திடீர்னு டாக்டரா நடிக்க சொல்றான். ஐயோ, டாக்டரா நடிக்கணும்னா கோட் இருக்கு. ஐயா கப்படிக்குது. யாரு? ஐயா பெல்லு. யார் நீங்க? கம்பவுண்டரா? என்ன கம்பவுண்டர் பாக்குறீங்க? எல்லாம் கிளீன் பண்ணி வைங்க. டாக்டர், நான் கம்பவுண்டர் இல்ல, பேஷண்ட். ஓஹோ, பேஷண்டா? என்னடான்னு பார்த்தேன். நம்ம கம்பவுண்டர் கூட உங்க ஜாலியா தான் இருப்பாரு. நம்ம டாக்டருக்கு என்ன ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அது போல புதுசா ஒரு டாக்டர் வந்திருக்காருன்னு சொன்னாங்க. அது நீங்க தானே? நான் தான் புது டாக்டர். கோட்டு தான் கொஞ்சம் பைசா கப்படிக்குது. ஆமா, டாக்டருக்கு என்ன ஆக்சிடென்ட்? டாக்டருக்கு பயங்கரமான ஆக்சிடென்ட்ங்க. இப்படி நேத்துக்கு மகாபலிபுரம் கடல்ல குளிக்கும் போது முழங்கால் அளவு தண்ணியில விழுந்து தலையில பயங்கர அடி. என்னங்க இது? முழங்காலவு தண்ணின்னா ஈஸியா நடந்து வந்துடலாமே, எப்படி தலையில அடிப்படும்? டாக்டர் தண்ணியில தலை குப்புற விழுந்திருக்காரு. அப்ப கால் மேல இருந்துச்சு. அப்பதான் முழங்கால் அளவு தண்ணி, தலையில பயங்கர அடி. ஆஸ்பத்திரியில இருக்காரு. ஆமா, உங்களுக்கு என்ன வியாதி? நீங்க தான் டாக்டர் ஆச்சே, நீங்களே கண்டுபிடிங்க. பக்கத்துல மாட்டு ஆஸ்பத்திரி இருக்குது. அங்க போய் வாலியை நாக்கி நீட்டு ஊசி போடுவாங்க. என்ன வியாதினா இவ்வளவு பெரிய நாக்கு நீட்டுற? என்ன வியாதின்னு சொல்லியா? எக்கச்சக்கமான வியாதி. ஒண்ணுன்னா சொல்லு. என் கால ஆணி இருக்கு, என்ன பண்ணலாம்? நல்லதான், 4 கேலண்டர் தரேன், மாட்டிக்க. இதெல்லாம் வந்து ஒரு டாக்டர் கேட்கணுமா? ஏனே டாக்டர், எனக்கு ஒரு 4 மாசமா தலைய சுத்துது, வாந்தி வருது, மயக்கமா உக்காந்துடுறேன். தலை சுத்தல், வாந்தி, மயக்கம். இன்னைக்கு இந்தியால 3/4 பேருக்கு இந்த வியாதி இருக்கு. நான் வந்து டெஸ்ட் பண்ணாத மருந்து கொடுக்க முடியாது. நான் கேக்குறதெல்லாம் ஒன்னொன்னா பதில் சொல்லணும். உனக்கு இந்த சாம்பிள் பிடிக்குமா? நல்ல வேலை ஞாபகப்படுத்தினீங்க. முருகா முருகா. ஐயோ, இவ்வளவு சாம்பல் அள்ளி அள்ளி திங்குற? இந்த சாம்பலை பார்த்தா சும்மா அள்ளி அள்ளி சாப்பிடணும் போல இருக்குங்க. சாப்பிடணும் போல இருக்க, தின்னுட்டியே. ஊருகா? ஐயோ, ஞாபகப்படுத்தாதீங்க. 10 பைசா பாக்கெட் வாங்கி ஏழையா போயிட்டேன். தலை சுத்தல், வாந்தி, மயக்கம், சாம்பல், ஊருகா. ஓகே, கைய குடியா? ஏன் குடியா? திருப்பி கொடுத்துறேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ், உனக்கு குழந்தை பிறக்க போகுது. அப்படியா? ஆமா. என் சம்சாரம் என்கிட்ட சொல்லவே இல்லையே. பைத்தியம், சம்சாரத்துக்கு இல்ல, உனக்கே பிறக்க போகுது. வயிறு பாரு எவ்வளவு பெருசா இருக்கு. நேரா போய் கோஷாஸ்பத்திரியில் அட்மிட் ஆயிடு போ. டாக்டர், உங்களை என் வாழ்நாள் பூரா மறக்கவே மாட்டேன். நான் ஒன்னும் அதுக்கு காரணம் இல்லையா? இதெல்லாம் பகவான் செயல். நம்ம கையில என்ன இருக்கு? அது இல்லைங்க டாக்டர், ஊரே என்ன பார்த்து மல்லடு மல்லடுன்னு திட்டிச்சிங்க. பிளட்டி சொசைட்டி. தாலி கட்டின பொண்டாட்டி என்ன தள்ளி ஒதுக்கி வச்சுட்டான். ஆனா அதெல்லாம் பொய்யாக்குற மாதிரி ஒரு நல்ல விஷயம் சொல்லிருக்கீங்க. என்ன சும்மா இரு. என்னையா திட்டுற? பையன் உதைக்கிறான். பாவி, பைத்தியக்காரன் அர்ப்பம் போல இருக்கு. டாக்டர், எனக்கு மட்டும் ஆம்பளை குழந்தை பிறந்ததுன்னா நீங்க சொல்ற பேரையே வைப்பேன். சரி சரி. காதுல நுழையிற மாதிரி ஒரு நல்ல பேரா சொல்லுங்க. குச்சின்னு வைய. வாயில வர மாதிரி பேர் வேணுமா? வாந்தின்னு வெய்யி. வாய்க்குள்ள போற மாதிரி பேர் வேணுமா? வாழைப்பழம் வெய்யி. என்னையா நீ? வேணாங்க, உங்க பேரையே வச்சிடறேன். ஆமா, உங்க பேரு என்ன? அதிர்ஷ்டம் வை. அதான் ஒர்க் அவுட் ஆகும். அதிர்ஷ்டம். குதிக்காதையா, முதல் பிரசவம். ஜாக்கிரதையா போ. மெதுவா போ. பாவி, பைத்தியக்கார ஆஸ்பத்திரிக்குள்ளே வந்திருக்கேன். அடுத்த பேஷண்ட் யாருன்னு பாப்போம். குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங். உட்காருங்க. என் பேர் கணேசன். பரவாயில்லையா? கணேசன் உட்காரலாம், உட்காரு.
டாக்டர் ஆ. என் கேஸ எப்படி சொல்றதுன்னே தெரியல. தனியா ஒரு ஆள் கூட்டிட்டு வர வேண்டியதானே, உன் வாயால் தான் சொல்லணும். இல்ல டாக்டர், ரொம்ப வெக்கமா இருக்கு. வெக்கம், பயம், தளர்ச்சி, சோர்வு, யோ இதுக்கெல்லாம் நான் டாக்டர் கிடையாதுயா. இத பத்தி அந்த அட்வர்டைஸ்மெண்ட் பயணி எஸ் காளிமுத்து அவரை போய் பாரு, ஓஹோன்னு கொண்டு வருவார். அதுல டாக்டர், ஒரு வாரமா கை கால நீட்டி மடக்க முடியல. ஜாயிண்ட் எல்லாம் டொக்கு டொக்குன்னு சத்தம் கேக்குது. ஜாயிண்ட்ல சத்தம் வருதா? அப்பா படிச்ச படிப்பு இப்பதான் வேலை வந்துக்குது. ஜாயிண்ட்ல சத்தம். சரி, நான் ஒரு பாட்டில் இன்ஜின் ஆயில் எழுதி தரேன். எங்க சத்தம் வருதோ அங்க போட்டுரு. இன்ஜின் ஆயிலா? ஆ. எங்க வந்திருக்கோம் நம்ம? டாக்டர் வந்திருக்கோமா? கைதே டாக்டர் கிளினிக் வந்துட்டு எங்க வந்திருக்கோன்னு கேக்குற நீ? இத உள்ளுக்கு சாப்பிடலாமா? சாப்பிடலாம். நீ என்ன இன்ஜினை விட மட்டமா? அப்புறம் டாக்டர், உட்கார்ற இடத்துல கட்டி என்ன பண்ணலாம்? கொஞ்சம் தள்ளி உட்காந்துக்க. ஏன் இதெல்லாம் வந்து ஒரு டாக்டரை கேட்கணுமா? ரப்பரா இழுக்குறிய நீ. அது இல்ல டாக்டர், கட்டி அங்க. ஓ அங்கயா? அதை விட்டியா இங்க தனியா வந்த? அது இல்ல டாக்டர், அந்த இடத்துல இருக்கு டாக்டர். உடம்புலயே அங்கவா? ஐயோ, சரி சரி சரி, போறோம் போறோம். ரொம்ப உணர்ச்சி வசப்படாத. நான் ஒரு பாட்டில் இன்ஜின் ஆயில் எழுதி தரேன்ல, அதோட கொஞ்சம் கிரீஸ் போட்டு வாட்டர் வாஷ் பண்ணி சரியாயிடும். சரி டாக்டர். அப்புறம் டாக்டர், எனக்கு 30 வயசு ஆகுது. இப்போதா உனக்கா? நம்பவே முடியலையா? 70 இருக்கும் நினைச்சேன். அதெல்லாம் இல்ல டாக்டர், நான் 100 வயசு வரல வாழணும். என்ன பண்ணலாம்? 100 வயசு வரைக்கும் வாழணும். இன்னொரு 70 வருஷம் இருக்கணும். அது இல்ல டாக்டர், ரொம்ப ஆரோக்கியமா வாழணும்னு ஆசைப்படுறேன். நீ ஆரோக்கியமா வாழணும். குரலை பார்த்தாலே தெரியுது ரொம்ப ஆரோக்கியமா இருக்க. நீ தண்ணி அடிப்பியா? அடிக்க மாட்டேன். சிகரெட் குடிப்பியா? கிடையவே கிடையாது. அசைவம்? சுத்த செய்வோம். பொம்பளை விஷயம்? ஐயோ சிவா சிவா, ஒண்ணுமே கிடையாதா? அப்புறம் இருக்கே நீ 100 வயசு இருக்கணும். போயா, அவன் எதுவுமே கிடைக்கல. வரேன் டாக்டர். சொல்லியாச்சு, பேசாது. இவனும் துட்டு கொடுக்காத போட்டான். அடுத்தாள் நெக்ஸ்ட். என்னப்பா சிகாமணி, ஐயோ மயில் பாண்டிய, நீ எங்கப்பா இங்க வந்த? வீட்டுக்குள்ளதான் பயமா மறைஞ்சு போயிட்டு நியாயமா அது? அது ஒண்ணும் இல்ல, நம்ம ஃப்ரெண்டு அதிர்ஷ்டம் ஒருத்தர் வந்து இது டாக்டர் கிளினிக் பாத்துக்கிட்டு வந்தாரு, அதான் இங்க. இதெல்லாம் வேணாப்பா, நான் சொல்றபடி கேளு. 5000 ரூபாய் பணம் தரேன் உனக்கு. முடியாது. 10,000 ரூபாய் கொடுப்பியா? கொடுக்கறேன். நீ தரேங்கிற மாட்டேன்னா கைண்டுக்கலான்னு பார்த்தேன். சிகாமணி, உன்னை நான் எதுக்கு குறி வச்சேன் தெரியுமா? தெரியாதே. இந்த போட்டோவை பாரு. யார் அது? என்ன மாதிரியே இருக்கான் இவன். இவன் தான் வேலூர் பட்டாபி எம்எல்ஏ. இவன் இத்தனை நாள் எங்க பஞ்சு மிட்டாய் கட்சியில இருந்துட்டு இப்ப திடீர்னு ஜம்மு மிட்டாய் கட்சிக்கு தாவிட்டான். பஞ்சு மிட்டாய் கட்சியில இருந்து ஜவு மிட்டாய் கட்சிக்கா? என்ன அது? கட்சிக்கெல்லாம் சாப்பிடுற பேர் வைக்கிறீங்க? கட்சினாலே சாப்பிடுறதானப்பா ஆகு பெயர். இதனால எங்க மெஜாரிட்டி ஒண்ணு காலி ஆயிடுச்சு. அதுக்கு அந்த பட்டாபியை துரத்தாம எம்பினாடி ஏன் சுத்தீங்க? அதை விட முக்கியமான விஷயம், எங்க தலைவர் பொண்ணை கட்டிக்கிறது பட்டாபி தலைவர்கிட்ட வாக்கு கொடுத்துட்டு இப்ப மாட்டேன்னுட்டான்ப்பா. பாவி. தலைவர் பொண்ணை நீ பாத்திருக்கியா? இல்லையே. கிளி பாத்திருக்க? கிளி மரத்திலேயே இருக்கும். அதே மாதிரிதான் இருக்கும் பொண்ணு. மரத்திலேயே வா. காவேரி. ஐயா அந்த பொண்ணு? ஐயோ, அதான் தலைவர் பொண்ணு. தலைவர் கூப்பிட்டாரு. பட்டாபியை அவமானப்படுத்திட்டு அவன் மோத்திரி கிளி அவன் அவமானப்படுத்திட்டு அழுதா இருப்பா. ஐயோ, அதுக்கு நான் என்னையா பண்ண முடியும்? எனக்கு அரசியலே தெரியாதியா? என்ன இந்த மாதிரி வம்புல எல்லாம் மாட்டி விடாத. நீ குழந்தைப்பா, உனக்கு அரசியல் தெரியாதப்பா. நம்ம ஊர்ல ஒண்ணு ஆளுங்கட்சியில இருக்கணும், எதிர்கட்சியில இருக்கணும். நடுவுல இருந்தா நடுவுக்கும் அடிப்பாங்கப்பா. அப்படியா சொல்ற? நான் சுயேட்சையா இருந்தா என்ன ஒத்தரும் அடிக்கவே இல்லையே. பட்டாபி அவமானப்படுத்துறோம், தலைவர் படத்தை சந்தோஷப்படுத்துறோம். மதுரைக்கு போறப்பா. மதுரை உள்ள பார்த்த உடனே திட்டத்தை போட்டேன். உன் நண்பர்களுக்கான கிருஷ்ணன் அவரை ஸ்நேகம் முடிச்சு அவருக்கு நான் பணத்தை கொடுத்து உன்னை பத்திர எல்லா விவரத்தையும் தெரிஞ்சுக்கிட்டேப்பா. வழக்கு தெரிஞ்ச உன் ஃப்ரெண்டு உன்னுடைய மோதிரத்தை அவன் தான் நைசா திருடிட்டு வந்து எங்கிட்ட கொடுத்தான். அட பாவி கிருஷ்ணா, என்ன காட்டி கொடுத்து வாங்கின துட்டுல வாங்கின புடவை எங்கிட்டயே கொடுத்து அமைச்சிருக்கானே. அப்படி நான் சொல்றபடி கேளுப்பா. எங்க தலைவர் பிரிஸ்டிஜ் உன் கையில தான் இருக்கு. என்னையாவது உன் தலைவர் அவரோட பிரஸ்டீஜ் எங்கிட்ட கொடுத்துட்டு அவசரப்படுத்துறாரு. யோஜனை பண்ணு பணம். நானும் 10,000 ரூபாய் பணத்தோட போனா எங்க அப்பனுக்கு என்னோட